அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி பிஜமீஇ மஹாமிதிஹி குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அலம் வஅலா ஜமீஇ நிஅமிஹி குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அலம் عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت عيضوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நிறைவு பகுதியில் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையினுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவரது இல்லத்தில் ஜும்மா என்கின்ற உயரிய கடமையை நிறைவேற்றும் முகமாக பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல வேளையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறை செலுத்தி அவரவர் தாயகங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்மிகு ஹஜ்ஜை நிறை செலுத்திய ஹாஜிமார்களின் ஹஜ்ஜுகளை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் அந்த நாட்டங்கள் இருந்தும் வாய்க்காமல் போய் கவலைகளை மனசஞ்சலங்களை ஏற்படுத்தியதோ அத்தகைய நபர்களுக்கு அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் மிக விரைவாகவும் நிறைவாகவும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக. இன்னும் யாருக்கெல்லாம் தங்களுடைய பொருளாதார வலிமைகளை நிறைவாக பெற்று உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் பரிபூரணமாக அடைந்து வழித்தடங்களில் எந்த தடைகளும் இல்லாத சூழல் உருவாகி இருந்தும் கூட அவர்களுடைய இருதயங்களில் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான எந்த என்ன உந்துதல்களும் இல்லாமல் அமைதியோடு அந்த உள்ளங்கள் இருக்குமோ அத்தகைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கடமையின் யதார்த்தத்தை உணர்த்தி அதை நிறை செலுத்துகிற நன்னசீபை அவர்களுடைய மரணத்திற்கு முன்பாக அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக.
சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்லாம் என்கின்ற ஒரு மகா பெரிய அம்சம் ஈடு இணையற்றது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்தே இருக்கிறோம். அதை புரியாது இருந்தாலும் மரணம் தழுவுகிற பொழுதாவது ஒருவர் அதை உணர்ந்து கொள்வார். அந்த இஸ்லாத்திற்கு நிகர் எதையும் கொண்டு நிறுத்த முடியாது. எத்தனை விமர்சனங்கள், எத்தனை எதிர்தாக்குதல்களை அவைகள் கண்டாலும் இன்று வரை நிலைத்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, அது நிலைத்திருக்கும் வரைதான் இந்த உலகம் நிலைத்திருக்கும் என்ற மகா பெரிய உண்மையை இறுதி நேரத்திலாவது அனைவர்களும் உணர்ந்து கொண்டே ஆக வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ மந்திரம் இந்த உலகத்தில் வெறும் அட்சரமாக உச்சரிக்கப்படுகிற அந்த நிமிடம் வரைக்கும் இந்த உலகம் நிலைத்திருக்கும். கொஞ்சம் போல பெட்ரோல் அங்க இங்க லேசா ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு உருன்னு ஏதாவது உரிமை கடைசியா நிக்கிற மாதிரி வண்டி, இந்த உலக ஓட்டம் என்பது கலிமாவின் தாரக மந்திரத்தின் உந்துதலில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் ஏதோ சொல்வார்கள், அவர்களுக்கு அதனுடைய தாற்பயம் தெரியாது. ஏதோ சொல்வார்கள், என்னன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களாம் வாங்க, அந்த நிலைமைக்கு தள்ளப்படும். அப்படி சொல்லுகிற காலம் வரைக்கும் கூட இந்த உலகம் இயங்கும். அது ஒன்று இருக்கணும். அது புரியுதோ புரியலையோ, ஒவ்வொன்றிலும் புரிதல் வருகிற பொழுது அதனுடைய உயர்வுகளும் அந்தஸ்துகளும் மகத்துவங்களும் எவ்வளவு பெரிய உயர்ந்ததோ, புரியாமல் ஒன்றை சொன்னாலும் அப்படி சொல்கிற அந்த வார்த்தைக்கான தனி தகுதியும் மரியாதையும் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹு தஆலா அந்த இஸ்லாத்தை ஒரு தனித்துவ அடையாளமாக வைத்து அதை கண்ணியமாக வைத்திருக்கிறான். அந்த இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லா வஸ்துக்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா தீயவைகளையும் அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யஹ்திமு மா கான கப்லா, இதற்கு முன்னால உள்ள எல்லாத்தையும் அழித்து போட்டுவிடும். நான் அவர் புத்துயிர் பெற்றவராக அவர் உள்ளே நுழைவார். மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவரிடத்தில் ஒரு மாற்றம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளால் வந்து விடுகிறார், அதற்கு முன்புண்டான வாழ்க்கை ஒரு தகுதி மிக்கதாக இல்லாது முகம் சுளிக்கும்படியாக அமைந்திருந்தால் கூட இஸ்லாத்திற்கு வந்ததின் பின்பு அவருடைய மனம், நாம இப்ப முஸ்லிம் ஆயிட்டோம், இஸ்லாத்துல வந்துட்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுட்டோம், ரசூலுல்லாஹ்வை ஒத்துக்கொண்டுட்டோம், இனிமே நாம கண்ணியமா நடக்கணும் அப்படிங்கிற உளவியல் ரீதியான உந்துதல்களுக்கும் அவர் தள்ளப்பட்டு விடுகிறார். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு இரண்டு விஷயங்களை இணைக்கிறார்கள். அப்படி இணைக்கப்பட்ட இரண்டு விஷயத்தில் இரண்டாவதாக ஹஜ் இருக்கிறது. அதை யார் நிலை செலுத்தி விடுவாரோ அவர் உள்ள முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு மன்னிப்பின் எல்லை செல்கிறது என்றால், ஒரு ஹஜ் செய்யக்கூடியவரின் மன்னிப்பு எந்த அளவுக்கு எந்த எல்லை வரை செல்கிறது என்றால், அதற்கு முன்பு காணாத எல்லை வரைக்கும் அது சென்றடைகிறது. அதற்கு முன்பு அவர் அதை கண்டிருக்கவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. அந்த எல்லைகளையும் அது கடந்து செல்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர் யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் தவறில் அவர் திளைப்பதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் முகாந்திரங்களும் இருக்கிறது. சஹாபிகளினுடைய நிலைகளை கருத்தில் கொண்டால் கூட, மிக உயர்ந்த ஈமானின் உச்சத்தை தொட்டிருந்த உத்தமர்களினுடைய நிலைகளை கருத்தில் கொண்டால் கூட,
அவர்களின் தகுதிக்கு சில பாவங்கள் இருக்கிறதா, அவங்கட்ட தகுதிக்கு. நம்ம தகுதிக்கெல்லாம் அது பாவமாலாம் மனசால கூட நினைக்க மாட்டோம். ஆனா அவங்கட தகுதிக்கு அது பெரும் பாவமாக தெரியும். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அருள் நிறைந்த நபி தோழர் கைஃப அஸ்பஹத யா ஹன்லலா என்று ஈமானிய உயர்வை தொட்ட ஒட்டுமொத்த ஈமானையும் அப்படியே சாய்த்து போடுகிற அளவிற்கு தன் ஈமான் தான் மிக உயர்ந்து நிற்கும் என்கின்ற தரத்தை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவிதலால் சான்றிதழ் பெற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற உத்தமர் கேட்கிறார்கள், கைஃப அஸ்பஹத யா ஹன்லலா, எப்படி காலையில சந்திச்ச உடனே இன்னைக்கு எப்படின்னு கேட்கிற மாதிரி எப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஹன்லலா ரலியல்லாஹு என்கின்ற நபி தோழர், நாயகத் தோழர், ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார் என்றார்கள். நயவஞ்சகத்தனத்தின் தூசுகள் கூட பட முடியாத மிக தகுதியான இடத்தை பிடித்த பெருமக்கள் அவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்கின்ற அல்லாஹ்வின் பொருத்தத்தை நிரப்பமாக பெற்ற பெருமக்கள் என்கின்ற சான்றுகளை அல்லாஹ்வே குர்ஆனில் மொழிந்திருக்கிற அந்த தகுதி மிக்க பெருமக்கள் சாமானியர்கள் அல்ல. இந்த உலகத்தில் கிடைப்பதற்கரிய ஒன்று என்றால் வாழுகிற காலத்திலேயே அது அல்லாஹ்வின் பொருத்தம் தான் என்று அருள்மறை சான்று கூறும். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் பொருத்தம் தான் மிக உயர்ந்தது, அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பொருத்தத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதாக சான்றுகளை இறைமறையிலேயே அல்லாஹ் நிதர்சனமாக கூறுகிறான், பகிரங்கமாக கூறுகிறான், வெளிப்படையாக கூறுகிறான். ஏதோ அங்கும் இங்கும் சாடையாக மறைவாக என்றெல்லாம் இல்லை, மிக பகிரங்கமாக, மிக தெளிவாக, மிக வெளிப்படையாக ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்கின்ற அந்த வாசகத்தை அல்லாஹ் கூறுகிற அந்த தகுதியை உள்வாங்கிக் கொண்ட பெருமக்களிடத்தில் நிஃபாக்கை குறித்து சிந்திக்க முடியுமா? ஆனால் அந்த நயவஞ்சகத்தனத்தை தன் மீது அவர்களாக பூசிக்கொள்கிறார்கள். அதன் சாயல்கள் கூட கிடையாது, ஆனால் பூசிக்கொள்கிறார்கள். நம்ம கிட்ட அதன் தகுதிகளும் தராதரங்களும் நிறைவாக நமது செயல்பாடுகள் எண்ணங்களால் ஆங்காங்கே அப்பொழுது வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிசன் முனாஃபிகன், ஹாலிசன் வடிகட்டிய முனாஃபிக், இவன் தான் முனாஃபிக், இதுதான் நயவஞ்சகத்தலத்தின் அடையாளம் என்று எந்தவன்றை அறுதியிட்டு கூறினார்களோ அந்த அறுதியிட்டு கூறிய அந்த வாசகங்கள் அப்படியே நம் பக்கம் பொருத்தி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக எல்லா நேரங்களும் அது நம்மிடத்தில் வெளிப்படாவிட்டாலும் ஏதோ கடக்கிற ஒரு நாளினுடைய ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அது நம்மீது சாய்ந்துதான் செல்லும். அந்த அடையாளங்கள் எம்பெருமானார் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பச்சை முனாஃபிக பார்க்கணுமா, வடிகட்டிய முனாஃபிக பார்க்கணுமா, அவட்ட 3 அடையாளம் இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த 3 அடையாளங்கள் அதற்கு அருகதையாளர்களாக, தகுதியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் பாதுகாப்பானாங்க. இதா ஹத்தஸ கதிப, பேசுனா பொய் பேசுவான்னாங்க. வ இதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தா மாறு செய்வான்னாங்க. வ இதா துமின கான, நம்புனா மோசடி செய்வான்னாங்க. இந்த 3ஐ பெருமானார் முனாஃபிக்கின் முழு அடையாளங்கள் என்கிறார்கள். நயவஞ்சகத்தனத்தின் தாரக மந்திர புருஷர் என்கிறார்கள். இது யாரிடம் பொருந்துமோ அவன். பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்மிடம் அது சாய்ந்து செல்வதில்லையா? அந்த சாயல்கள் நம்மிடம் தென்படுவதில்லையா? அவ்வளவு பரிசுத்த புருஷர்களாகவா நாம் இருக்கிறோம்? ஒரு நொடி பொழுது கூட அது நம்மிடம் கடந்து செல்வதில்லை, நம்மிடம் அது உறவாடி செல்வதில்லை, நம்மிடம் அது ஆசுவாசப்படுவதில்லை. சொன்னதை குறித்து இப்படியெல்லாம் இருப்பதை நாம் சொல்ல தேவையில்லை.
இன்றைய சகோதர சமயத்தவர்களிடம் கேட்டால் கூட வாய் மாறி இன்னைக்கு எவ்வளவோ மாறிட்டாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. வார்த்தைகள் அன்னாசு ஷுஹதாஉல்லாஹு ஃபில் அர்த், மக்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் மண்ணில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அந்த சான்றுகள் எல்லாம் சாக்கடையில் உலாவுவதை போன்று வந்து விழக்கூடிய இந்த சூழலில் நாமெல்லாம் சஹாபிகள் ஒரு பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்ற வார்த்தையை விமர்சிப்பதற்கான எந்த அருகதையும் எந்த தகுதியும் நம்மிடம் கிடையாது. அது அவங்களோட தகுதி இல்ல. முனாஃபிக்னா இந்த தகுதி அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த தகுதி அல்ல. எது? பேசினா பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், நம்புனா மோசடி பண்ணுவான். இந்த தரத்திற்குள்ளால் அவர்கள் வரமாட்டார்கள். அந்த சஹாபிகள் இந்த தரத்திற்குள்ளால் வரமாட்டார்கள். அதற்கு எந்த அந்த சாயல்கள் அவர்களிடத்தில் தென்படவே செய்யாது. ஆனா ஏன் அப்படி சொன்னாங்க? நாஃபக ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிக் ஆகிட்டார்னு ஏன் சொன்னாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் எல்லாம் நடுங்கி போனது. எந்த நயவஞ்சகத்தனத்தையும் எந்த குஃப்ருகளையும் மாய்ப்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்களோ அந்த நிலையல்லவா தன்னிடம் தென்படுகிறது என்று இவர் கூறுகிறார். ஹல்லலா என்ன வார்த்தை சொல்கிறீர்கள் என்பதை புரிந்துதான் பேசுகிறீர்களா என்று அதனுடைய ஆழமான தாக்கத்தை உணர்ந்து, நயவஞ்சகத்தனம் என்றால் என்பதையெல்லாம் யதார்த்தமாக புரிந்து கொண்டிருந்த பெருமகனார், நயவஞ்சகத்தனம் ஒருவரிடம் இருந்தால் அவர் நாளை மறுமையில் எந்த இடத்தில் குடியமர்த்தப்படுவார், காபிர்கள் கூட நரகத்தினுடைய மேல் தளம் லேசாக படுகிற தளம் ஒதுக்கப்படும். ஆனால் உஷ்ணத்தின் ஒட்டுமொத்தத்தையும் உள்வாங்கி நரகவாதிகளின் மிதிகளுக்கெல்லாம் ஆட்படக்கூடிய அளவிற்கு ஆக அடித்தளத்தில் இருக்கிற ஒரு கேவலமான இடம் அல்லவா நயவஞ்சகர்களுக்கு என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் என்று அல்லாஹ் சொல்வார். நரகத்தின் அடித்தட்டு அவர்களுக்காக ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நயவஞ்சகர்களுக்காக அது ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் யாரும் நுழைய முடியாது. ஆல்ரெடி ரிசர்வ்டு போட்ட மாதிரி நரகத்தின் அடித்தட்டில் போடப்பட்டிருக்கிறது. இது ஆல்ரெடி ரிசர்வ்டு யாருக்கு? நயவஞ்சகத்தனத்தின் ஒத்துருவுகளுக்கு என்று அங்கே ஏற்கனவே அது பதியப்பட்டு விட்டது. அல்லாஹ் அருள்மறையில் தெளிவுபடுத்தி விட்டான். இப்படியெல்லாம் மகாபாரமான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தும் கூட அந்த வாசகத்தை அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது? ஏமாத்து பேர் வழிதான். ஆனா அவனை பார்த்து ஏமாத்து பேர் வழியா இருக்கிறியா பண்ணா என்ன பார்த்து ஏமாத்து பேர் வழின்னு சொல்றியா அப்படின்னு குக்கரிப்பான், எதிர்த்து நிற்பான். இருக்கிற அடையாளத்தை சொன்னாலே ஒத்துக்கொள்ளாத நாம் சஹாபிகளிடத்தில் இல்லாத அடையாளத்தை தன் மீது பூசிக்கொள்கிறார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, அவரவர் தகுதிக்கு பாவங்களில் இருந்து யாரும் விடுபட முடியாது என்கின்ற எம்பெருமானாரின் வாக்கு சஹாபிகள் அவர்கள் தரத்திற்கு சிலதை பாவமாக கருதினார்கள். அதில் ஒன்று பெருமானாரின் சமூகத்திற்கு விசாரணைக்கு வருகிறது. வாசகம் மிக படுபயங்கரமான வாசகம். வந்த இடம் மகா பரிசுத்தமான இடம். சஹாபிங்கிற பரிசுத்தமான நாவிலிருந்து வெளிவந்திருக்கு. ஆனா வாசகம் இருக்கே மகா மட்டமான வாசகம், கேவலமான வாசகம். நயவஞ்சகத்தனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மகா பரிசுத்தமான இடத்திலிருந்து மிக மட்டமான ஒரு செயல் வந்ததாக வருகிற பொழுது யாருக்குத்தான் ஒரு பயம் கொள்ளாது? பெருமானாரின் சமூகம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. ஹந்தலாவை அழையுங்கள், வருகிறார்கள், விசாரிக்கப்படுகிறது. அப்ப ஹந்தலா ரலியல்லாஹு சொன்ன காரணம், நாயகமே தங்கள் சபைகளில் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு உங்கள் இறை சிந்தனையும் இறை தூதரின் சிந்தனையும் தவிர வேறு எந்த சிந்தனைகளும் ஆட்கொள்வது கிடையாது. அங்கே இருக்கிற பொழுது நீங்கள் சொர்க்கத்தை குறித்து சொல்கிற பொழுது அதன் உள்ளாலே உலாவுவதை போன்ற அந்த நிதர்சன நிலையே உருவாகிறது. இறை சிந்தனையிலேயே மூழ்கி கிடந்து விட்டு அதிலேயே முங்கி முத்தெடுத்து விட்டு அங்கிருந்து நாங்கள் வெளியேறி வீட்டுக்கு சென்றால்
எங்களுக்கு மனைவியின் சிந்தனை, மக்களின் சிந்தனை, உலகத்தின் சிந்தனைகள் உள்வாங்கப்படுகிறது என்றால் இந்த பாத்திரம் என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? அவன் மாத்திரமே சிந்தனையாக ஊடுருவி இருக்க வேண்டிய இந்த இடத்தில் வேறு உலக சிந்தனையில் உள்வருவதற்கான அனுமதிகள் லேசாக இருந்தாலும் கூட அது எனக்கு என்னவென்றால் என்னுடைய பார்வையில், என் சிந்தனையில் அது நயவஞ்சகத்தனமாக தெரிகிறது. அது நயவஞ்சகத்தனமாக தெரிகிறது. பெருமக்கள் எல்லாம் இறை சமூகத்தில் அதிலிருந்த பரிசுத்தத்தை வேண்டி கேட்டார்கள். அந்த பரிசுத்தம் உள்வர வேண்டும், அதுதான் மகா உன்னதமானதுங்கிறத உணர்ந்திருந்தார்கள். ஒரு பெருமகனார் இப்படி சொல்வார்கள், நக்கி கல்வி மின் துஹூலில் கைர், உன் அல்லாத வேறு எந்த ஒன்றும் என் உள்ளால் புகுந்து விடக்கூடாது. உன் அல்லாத எந்த ஒன்றும் என் உள்ளால் புகுந்து விடக்கூடாது. சூஇல் அதபீம்பாங்க, அது அதபு கோளாறும்பாங்க, அது ஒழுக்க கோளாறும்பாங்க. அது எப்படி அல்லாஹ்வை இருத்த வேண்டிய இடத்தில் அடுத்தவர்களுக்கு சம இடத்தை கொடுப்பது? அதனால அவங்க நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம்னு கொண்டு நிறுத்தினாங்க அந்த சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனித நிலைகள் என்பது அப்படியும் இப்படியும் தான், மாறி மாறிதான் வரும். இப்படியே அப்படியே இருந்துட்டுன்னு வைங்க, குடும்பமே நடக்காது. யாராவது இருப்பாங்களா? சில சஹாபிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எல்லாம் இங்க வாழ்றதுக்கு ஆள் கிடையாது, காட்டு வனாந்தரங்களுக்கு தான் போகணும் போல தெரியுதுன்னாங்க. ஏன்னா மனுஷருடைய ஒட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் மனித சமூகத்தோடு இணைந்து வாழ முடியாது. ஏதோ ஒரு வகை பாசம் தானே கொஞ்சம் மனைவியின் பக்கம் இவனை திசை திருப்புகிறது, மக்களின் பக்கம் ஈர்க்கிறது. அந்த பாசம் தானே ஏதோ ஒரு உந்துதல்களால் இந்த உலகத்தை ஓட்டி செல்கிறது. அது மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும் நிலைமை? ஆளுக்கால் எங்க இருப்பாங்க? எல்லாம் வெளியிலேயே காண முடியும்? காடு வனாந்தரங்களில் அல்லவா அவர்கள் தவம் இருக்க சென்று விடுவார்கள். அவன் மனித மனம் என்பது அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். ஆனா இதே முகாந்தர ஒரே நிலையில் யார் ஓர்மைப்படுத்த முடியும் என்று இருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்காவது அமையும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்கிட்ட இருக்கிற மாதிரியே இறை சிந்தனையில காலமெல்லாம் மூழ்கி இருப்பீர்கள் என்றால் லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகத்து ஃபீ துருக்கிக்கும், நாங்க அந்த உயர்ந்த தரத்திற்கான உன்னத நிலை எந்த இடத்திற்கு உங்களை கொண்டு சென்று விடும் என்றால், நீங்கள் இருக்கும் இடத்தில் அமரர்கள் உங்களிடம் வந்து முசாபஹா செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா. நீங்க உட்கார்ந்து இருப்பியா, மலக்குகள் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அவ்வளவு தேடிலாம் போக தேவையில்லை. லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகத்து ஃபீ துருக்கிக்கும் நாங்க. அவங்களுக்கு அதுவே பெரிய பாவமா தெரிஞ்சிருக்கு. ஊரையே முழுங்கினாலும் இவன் ஒட்டுமொத்தத்தையும் மறைச்சுக்கிட்டு அதெல்லாம் பெருசாவா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிற இன்றைய காலத்தில் நமது ஈமானின் நிலை எவ்வளவு தரம் தாழ்ந்து போய் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். செய்யறதெல்லாம் சேட்டைய பண்ணிட்டு இதெல்லாம் பெரிய பாவமா, அவன் பண்ணாததையே நான் பண்ணிட்டேன் என்று ஒட்டுமொத்த மகா பெரிய கெட்டவனை முன்னிறுத்தி அவனை விட நான் யோகியந்தாங்கிற அளவுக்கு நிலை இப்லீசினால் தள்ளப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். யாரும் பாவத்திலிருந்து தப்ப முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற அந்த குற்றங்களை அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்கிற குற்றங்களை இந்த மனிதர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை. துரோகம் செய்யப்பட்டவர், துரோகம் செய்தவர், துரோகம் செய்தவர், துரோகம் செய்யப்பட்டவரிடம் மன்னிப்பை இந்த உலகத்திலேயே தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமை இன்று நீங்கள் செய்தது ஒரே ஒரு குற்றமாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தை பாதுகாக்க அப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஒரே ஒரு குற்றமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் எந்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவான் என்றால், பல குற்றங்களாக பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்பட்டுரும். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பா. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறவன் தான். ஆனா அவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறான், இப்படித்தான் என்று.
அப்ப இந்த உலகத்திலேயே அதற்கான பரிகாரத்தை தேடி நீங்கள் விடை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால்தான் எந்த பெருமானார் இறை சமூகத்தில் கரம் உயர்த்தினால் அல்லாஹ்வின் சமூகம் உடனே அங்கீகாரத்தை கொடுக்குமோ அந்த சமூகத்திற்கு தகுதியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறார்கள். ஜனாசா முன் வந்து வைக்கப்படுகிறது. வைக்கப்படுகிற ஜனாசாவை முன்வைத்து விட்டு பெருமானார் திரும்பி கேட்கிறார்கள் தொழுகையை தொடங்குவதற்கு முன்பாக, இவர் யாருக்காவது கடன் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. அதை விட்டு அதை அடைப்பதற்கான முகாந்தரங்கள் ஒன்று அவர் சொத்தாக விட்டோ அல்லது பிள்ளைகளாக விட்டோ சென்றிருக்கிறாரான்னு கேட்கிறாங்க. இரண்டு வழிகளும் இல்லை என்று வருகிற பொழுது சல்லூலி சாஹிபிக்கும் எந்த பெருமானார் லக்கது ஜாஅக்கும் ரசூலுன் உங்களிடத்தில் ஒரு ரசூல் வந்திருக்கிறார்கள் மின் அன்ஃபுசிக்கும் உங்களில் இருந்தே வந்திருக்கிறாங்க ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம் உங்களின் மீது பேராசை விரியாசை கொண்டவர்கள் முஃமின்களின் மீது கருணை மழை பொழிபவர்கள் என்று எந்த முஃமின்களின் மீது எம்பெருமானார் கருணைகளை ஒட்டுமொத்தமாக பொழிவார்களோ அந்த பெருமானாரின் சமூகம் இப்படி சொல்கிறது, உங்க தோழருக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க, நான் நிக்க மாட்டேன்டா. நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களே தொலை வச்சுக்கோங்கட்டாங்க. சஹாபிகள் அதிர்ந்து போய்விட்டார்கள். என் பெருமானாரை இரு கரத்தையும் விட்டு விட்டார்கள் என்றால் வேறு எந்த சமூகம் தான் அங்கீகரிக்கும்? என் பெருமானாரின் அங்கீகாரம் தானே அல்லாஹுவின் அங்கீகாரம், அதுதானே அடையாளம். அவர்கள் நீட்டிய கரத்தை அல்லவா அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்றான். அவர்கள் எரிந்த கரத்தை அல்லவா வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமான்னா எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் தான் எரிந்தான் என்றானே. அவர்கள் அழைத்த அழைப்பை அல்லவா அல்லாஹ் தன் அழைப்பாக அங்கீகரித்துக் கொண்டான். ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் என்று எதிலும் விட்டுக் கொடுக்காத அல்லாஹ் இறை சமூகத்தின் அங்கீகாரத்தை எம் பெருமானாரின் அசைவுகள் அல்லவா இசைவாக தருகிறது. இந்த பெருமானாரை இப்ப விட்டுட்டாங்கன்னா யாருதான் அவரை பாதுகாக்க முடியும்? ஏன் அப்படி விட்டார்கள்? அது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபாயத்தின் குறைபாடு. அதை பெருமானார் ஒரு காலமும் அங்கீகரிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? கடைசியாக அங்கு பேசப்படுகிறது. ஒருவர் முன் வருகிறார், நான் அடைக்கிறேன் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒத்துக்கொண்டு தொலை வைக்கிறார்கள். தொழுது முடித்த உடனே கேட்கிறார்கள், கொஞ்ச நேரம் தாமதிக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுத்து முடிச்சதற்கு பின்னால தோழரை அடைச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. இப்பதானே தொழுகையே முடிஞ்சிருக்குன்னாங்க. அவர் தொழுகையில தான் நிக்கிறாரு, எங்க அடைக்கிறதுக்கான வழி இப்ப எடுத்து வந்து கொடுக்கணும் இல்லையான்னு. அடுத்த வக்து அவருடைய பொருள் வரல, இரண்டாவது வக்து வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவே இல்லை. அந்த சஹாபியை சந்திக்கிற நேரம் எல்லாம் அடைச்சிட்டீங்களா, இந்த கடத்தை கொடுத்துட்டீங்களா என்று சந்தித்து சலாம் சொல்வதை போன்று இந்த வாசகத்தை மொழிகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உடனே அதனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு நிறை செலுத்தியதோடு யா ரசூலல்லாஹ் நான் கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் அந்த தோழரின் கபரு குளுமை அடைகிறது. நாங்க அதுவரை அது உஷ்ணத்தை சுமந்து கொண்டிருந்தது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் குற்றங்கள் இன்றைய நாவிதழ்கள் அதை மன்னிப்பு கேட்க தயங்குகிறது. இப்லீஸ் விட மாட்டான். ஏன்? அவன் நரகத்துக்குள்ள ஆளு சேர்க்கிறான், அவன் எப்படி விடுவான்? இந்த மன்னிப்பு கேட்டிருப்பா, அல்லாஹ் ரசூலுக்கா மன்னிச்சிருங்க, விட மாட்டான். உன் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? இவன் உசுப்பேத்துறதுக்கே இருப்பான் இல்லையா? உன் தகுதி என்ன ஆகுறது? நீனா வாய் திறக்கிறதா? அவனே கொலகட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான், நீ எதுக்கு வாய் திறக்கிற? அதெல்லாம் நீ கேட்டுறாத. நீ கேட்டா உன் பிரஸ்டேஜ் அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு உன்னை பார்த்தோம்னா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டவங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவான் உன்னை. நீனா வாய் திறந்துராதுன்னு சொல்லி மௌத்து வரைக்கும் கொண்டு போயிடுவான். அங்க கொண்டு போய் மௌத்தாகிட்டான்னா அவன் சக்சஸ். யார்? இப்லீஸ் சக்சஸ். ஆஹா, நம்ம நரகத்துக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். ஹிதாயத்துக்கு பெருமானார் துடிப்பதை போன்று இப்லீஸ் அவன் லலாலத்துக்கு துடித்துக் கொண்டிருந்தான். வழிகேட்டிற்கும் இந்த மோசமான இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கும் அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அதன் வலைகள் அல்லவா அனைவர்களும் பெரும்பாலானவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அதனால இந்த உலகத்திலே முடிச்சிருங்கோன்னாங்க. நான் சொல்ல வந்த செய்தி,
இவ்வளவு பாரதூரமானது, மன்னிப்பே கிடையாது. நாளைக்கு மஹ்ஷர்ல தான், இந்த உலகத்துல ஒருத்தன் கண்ணை மூடிட்டோம்னா நாளைக்கு மஹ்ஷர்ல தான் அதனுடைய தீர்வு, அல்லாஹ்வின் சமூகத்தில் தான் தீர்வு. அது எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். அதுவரைக்கும் அவருக்கு மன்னிப்பு என்கின்ற அந்த வாசல் அப்பொழுது அவர் அந்த பாவம் என்கின்ற வாசகம் பதியப்பட்டு கொண்டே தான் இருந்திருக்கிறது. அது மூடல்ல, அது முடியல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு சென்றவருக்கு அந்த நிலையா என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு சென்றவருக்கு அல்லாஹ் தஆலா முந்திய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்றால் அது எந்த எல்லை வரைக்குமானது என்ற ஒரு சிந்தனை எழுந்தால், சராசரி காலங்களில் இது மன்னிக்கப்படுவதற்கான நிலையே அல்ல என்கின்ற தரத்திற்கு இருந்த ஒன்று கூட அந்த இடத்தில் ஒரு சிறு மாற்றத்தை காணுகிறது. நாங்க பெருமானார் மன்றாடுகிறார்கள். அரஃபாவினுடைய அளப்பரிய அந்த மாலை பொழுதில் அல்லாஹ்வின் சமூகத்தில் அழுது கேட்கிறார்கள், தனக்காக அல்ல, தன் உம்மத்திற்காக. எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படுகிறது, ஒன்றை தவிர, மனிதர்களுக்கு மனிதர் செய்கிற துரோகத்தை தவிர என்று இறை சமூகம் முடித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல லைலத்துல் கத்ரை விட உன்னதமான இரவு என்று ஒரு இரவுக்கு அறிஞர்களிடத்தில் ஒரு கருத்து உலாவுகிறது என்றால், அத்தகைய தகுதிமிக்க இரவாக எது அடையாளப்படுத்தப்படுகிறது தெரியுமா? அந்த முஸ்தலிஃபாவில் தங்குகிற தெருவோரத்தில் கிடக்கிற அந்த இரவு, அந்த வனாந்தரத்தில் கிடக்கிற இரவு. அந்த இரவில் பெருமானார் அழுது அல்லாஹ்வின் சமூகத்தில் சிரசை தலை உயர்த்தாமல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். காலையில் பிஷாரத்தை போன்று சூரிய புலருகிற பொழுது, அந்த சூரியன் அப்படி வெளிவருகிற பொழுது, அந்த அதிகாலை நேரம் இருக்கிறது, அது வெளிவதற்கான எல்லா சாத்தியங்களும் நிறைந்து அந்த சுபகுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எம் பெருமானாரின் முகத்தில் அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம், மகிழ்வோடு பெருமானார் அப்படியே தலைகளை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வின் சமூகத்தில் எனக்கு இன்னொரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. அரஃபாவில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பிரார்த்தனை இங்குதான் அல்லாஹ் அங்கீகரித்தான். அது என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு மனிதர் செய்கிற துரோகத்தில் இந்த ஹாஜிமார்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். அல்லாஹ்வின் சமூகமும் எம்பெருமானாரின் சமூகமும் இசைந்த சமூகம் இல்லையா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நீ நாடினால் இவருக்கு மன்னிப்பை கொடுக்கலாமே. யார் துரோகம் செய்தாரோ அவருக்கு மன்னிப்பை கொடுக்கலாமே. துரோகம் செய்யப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர் இல்லையா, அவருக்கு நீ அந்தஸ்தை கொடுக்கலாம் இல்லையா? அவருக்கு நீ மகத்துவத்தை நாளை மறுமையில் கொடுக்கலாம் இல்லையா? அங்கு ஒரு சின்ன இடம் கிடைப்பது கூட எவ்வளவு பெரிய உன்னதமானது. அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவருக்கான அந்தஸ்தையும் உயர்வையும் அவர் பெறுகிற பொழுது அது அவருக்கு மகிழ்வைய சந்தோஷத்தை கொடுத்துடும் இல்லையா? அப்படி நீ கொடுத்து இதை நீ ஒரு முடிச்சு வச்சிருந்தா அல்ல, மன்னிப்பு என்கின்ற வாசகம் உன்னிடத்தில் தானே வர வேண்டும். உன்னை தவிர யாரு மன்னிக்க போகிறார்? உன் சமூகமே மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்தில் அவர்கள் செல்வார்கள்? இந்த வழியிலாவது இதை நீ அமைத்துக் கொள்ளலாமே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லை கடந்த மன்னிப்பிற்கு எடுத்துச் செல்கிறது ஹஜ். யஹ்திமு மா கான கப்லா. அதனாலதான் அருள் நிறைந்த பெருமக்களே, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், அதன் வழிகளை முகாந்தரத்தை பெற்றவர்கள் நழுவ விட்டு விடாதீர்கள், அந்த பாக்கியத்தை விட்டு விடாதீர்கள். எவ்வளவு விரைவாக நிறைவாக செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள். இந்த ஹஜ்ஜும் கூட அந்த பாடங்களை கற்றுத் தந்தது. விரைவோடும் நிறைவோடும் செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது ஆரோக்கியம் என்பது மிக அவசியமானது இல்லையா? நாங்கள் கடந்து செல்கிற பொழுது எங்கள் கண்களுக்கு முன்னால் மயங்கி விழுகிறார்கள், வயோதிபர்கள் விழுகிறார்கள், கண்களுக்கு முன்னால் நோயாளிகள் தவிக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு அங்கு சரியான சூழல்கள் இல்லை. அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. யாரையும் குறை சொல்ல முன்வரவில்லை. அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அல்லாஹ் நாடி நாங்க கடந்து செல்கிற பொழுது எங்கள் கண்கான ஒரு இடத்திலிருந்து அப்படி லேசாக கீழிருந்து மேலேறி செல்வதற்குள்ளால் 4-5 நபர்கள் மயங்கி விழுகிறார்கள். ஏதோ அங்கனுக்குள்ள இருந்த டாக்டர்ஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் பார்த்து அவர்களை சரி செய்து கொண்டு இருந்தார்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க வர்றதுக்கு முன்னால ஒரு சீதேவை என்ன செஞ்சாருன்னா,
ஒரு 4-5 எனக்கு பிடிச்சமானது நல்லா கொக்கா சாப்பிடுறதுன்னு நல்ல கேலக்சி கொக்கா ஒரு 4-5 சின்னதா தந்தார். நீங்க நல்லா சாப்பிடுவில்லை அப்படின்னு சொல்லி தந்தாரு. அதை நான் போட்டு வச்சிருந்தேன். சரி, இந்த இடத்துல தேவைப்படும், எப்படியாவது தேவைப்படும்னு சொல்லி. ஆனா அதுல அங்க மயங்கி விழுந்த அந்த சூழல்களில் டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது யார்ட்டையாவது இது இருக்கா அது இருக்கான்னு கேட்கறாங்க. சிலர் தண்ணியை கொடுக்கறாங்க, வீசுறாங்க, பண்றாங்க. அந்த நேரத்துல நமக்கு பிடிச்ச யார்ட்டே சாக்லேட் இருக்கான்னு கேட்டா 4-5 சாக்லேட் அந்த மயங்கி விழுந்த ஆளுகளுக்கே முடிஞ்சு போச்சு. அல்லாஹு தஆலா அது லேசான அது இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடும், இது ரொம்ப அவசியம், சீக்கிரம் உடனே கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஆரோக்கிய ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியம் இருக்கிற பொழுதே முடித்து விட வேண்டும். சில நேரங்களில் நாமே ஒரு மயக்க சூழலுக்கு சென்று திரும்புகிற நிலைகள் உருவானது, சீரான தண்ணீர் கிடைக்காமல் சூழல்கள். எனவே தாமதப்படுத்தி விடக்கூடாது, நிறைவாக அதை நாம் நிறை செலுத்தி விட வேண்டும். இத்தனை பாவத்தை மன்னிப்பதற்கும் அது முகாந்தரமாக அமைகிறது என்றால் சாதாரணமாக கிடைச்சிருமா? சில பேர் குறை சொன்னாங்க, என்ன ஏற்பாடு, என்ன இப்படி நடந்துகிட்டாங்க, இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னாங்க. இல்ல நான் சொன்னேன், உங்க ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு இந்த சிரமங்கள் எல்லாம் மிக சாதாரணமானது. அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக வல்லவா இந்த உபாதைகளை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறான். எனவே நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் நாவுகளில் இருந்து வேறு எந்த தகாத வார்த்தைகளையும் வெளிப்படுத்தி விடக்கூடாது ஹாஜிகளை என்று சொன்னோம். இது இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொல்றாங்க, அல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் இருக்கிறதே முன்னால் உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருந்தாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திறந்தது, அதற்கு முன்பு ஹபஷாவுக்கு திறந்தது. மக்கள் தங்களுடைய இல்லடங்களை, பிறப்பிடங்களை விட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான் இல்லையா அந்த மனிதர்களை பார்த்து, இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை மரணிக்க செய்கிற பொழுது, லாலிமி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள், ஃபீம குன்தும், எப்படி இருந்தீங்க இந்த சூழலில், இவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டு எப்படி இருந்தீர்கள்? காடு குன்னா முஸ்தலாஃபீன், நாங்கெல்லாம் ரொம்ப பலகீனமான ஆளுங்க, எங்க கிட்ட எல்லாம் ஒன்றுமே முகாந்திரம் இல்லைங்க, எங்களுக்கு இது தாங்க இருந்துச்சு, இந்த இடத்தை தவிர ஒண்ணும் கிடையாதுங்க என்றெல்லாம் மலக்குகள்கிட்ட புலம்புவாங்க. அப்ப அந்த நேரத்துல மலக்குகள் கேட்பாங்களாம், காலு அலம் தகுன் அருளுல்லாஹி வாசியா, அல்லாஹ்வின் பூமி என்ன இது மட்டுமா விசாலமாக இல்லையா? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, நீங்க அப்படி முஹாஜிராக சென்று இருக்க கூடாதா? உங்களுக்கு இங்க வழி இல்லைன்னா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைமறை குர்ஆன் இந்த வார்த்தைகளை மொழிகிறது. அல்லாஹ் சில சாதக வாசகத்தையும் கொடுக்கிறான். இல்லல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வன்னிசாஇ, ஆண்கள் பெண்களில் பலகீனர்களை தவிர வேற வழியே இல்ல. உள்வில் தான் பிள்ளைகள்ல லா யஸ்ததியூன ஹீலத்தன், அவங்களுக்கு எந்த முகாந்தரமும் தெரியாது, எந்த வழியும் தெரியாது, யாருமே உடன் வரல, யாருமே அவங்களுக்கு துணை வரல. வலா யஹ்ததுன சபீலா, அவங்களாலேயும் செல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழலாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிப்பான்னு சொல்லிக்கிட்டு இந்த வாசகம் இறங்குது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை இறைமறை வாசகமாக முன்னிறுத்துகிறார்கள். அப்ப கூட சஹாபிகள் என்ன செய்யல, ஆஹா இது எப்படி வயசு 60-70 கடந்து நிற்கிறது, படுத்த படுக்கையாக நிற்கிறார்கள். ஜுந்துப் இப்னு லம்ரா ரலியல்லாஹு அன்ஹு 4 பிள்ளைகள் அழைத்தார்கள், என்னை எடுத்து செல்லுங்கள், தூக்கி செல்லுங்கள். நாங்க எங்க தூக்கிட்டு போறது, உங்க நிலை இப்படி எல்லாம் இருக்குன்னாங்க, உங்களுக்கு ஒரு சலுகை கிடைச்சிருக்கு, நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இல்ல சலுகை என்ன சலுகை, அதெல்லாம் நான் சலுகை ஏத்துக்க மாட்டேன், அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அங்க போன பொழுது நான் மாத்திரம் இங்கே இருப்பதா, ஒரு நாளும் இருக்க மாட்டேன், ஹிஜ்ரத்தில் பங்கெடுக்காத பாவியாக்கி விடாதீர்கள், என்னை சுமந்தாவது செல்லுங்கள். நான் உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். செல்கிற வழியிலேயே அவங்க தன்ஈம் என்கின்ற இடத்தில் வஃபாத் ஆகி விடுகிறார்கள், அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அங்கேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாக பாருங்களேன், இடையில மௌத்தான் என்றெல்லாம் வாசகங்கள் வந்த பொழுது என் பெருமானாரின் சமூகத்தில் மனதில்
ஒரு சஞ்சலம், தன் தோழர் இப்படி இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா வாசகத்தை இறக்கினான். ஒமை யஹ்ருஜு மின் பைத்திஹி, யாரு தான் வீட்டுல இருந்து முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலின் பக்கம் யாரு ஹிஜ்ரத் செல்வார்களோ, சும்மா யுதுரிக்குல் மௌத், இடையிலே அவங்களுக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா ஃபகது வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், முழுமையாக ஹிஜ்ரத் செய்தால் என்ன பாக்கியங்கள் கிடைக்குமோ அது அவருக்கும் கிடைத்து விட்டது என்ற வாசகம் கிடைத்த பொழுது சந்தோஷ களிப்பில் ஆழ்ந்தார்கள். உயிரே போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரசூலின் பக்கம் தான் சார்ந்திருப்போம் என்ற அந்த சஹாபிகளின் சமூகம் எதை உணர்ந்தது என்றால், ஹிஜ்ரத் முன்னால் உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கிற அந்த இதற்கு பார்த்தீங்களா, பாவ மன்னிப்பு என்பது சாமானிய ஒன்றல்ல. இஸ்லாம் எல்லா பாவத்தையும் தகர்த்தெறிகிறது, ஹஜ் எல்லா பாவத்தையும் தகர்த்தெறிகிறது, ஹிஜ்ரத் எல்லா பாவத்தையும் தகர்த்தெறிகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹிஜ்ரத்ங்கிறது நாடு திறந்து போகக்கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் பாவத்தை துறக்கவாவது தயாராகி விடுங்கள், அந்த ஹிஜ்ரத் இருக்கத்தான் செய்கிறது. அதை விட்டு நாம அதிலேயே பிடிச்சிருக்க கூடாது. சில பிள்ளைகள் கேட்டாங்க, தொலைவே விடமாட்டேங்கிறாங்க, அந்த கம்பெனில இருக்கவான்னு. தயவு செஞ்சு அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருங்க, அடுத்த வேலை சம்பளம் கம்மியா கிடைச்சால் அங்க மாறிங்கோ, இது சோதனை, அல்லாஹ் தஆலா அதுல தருவான். நம்ம பிள்ளைகளை தெரிஞ்சே ஜும்மாக்கு விடமாட்டான்னு தெரிஞ்சே சில ஸ்கூல்ல சில இதுகள்ல நம்ம போட்டுதான் வைக்கிறோம், ஜும்மாக்கே விடமாட்டான்னு தெரியும். இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய கல்வியின் மோகம் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் சோதனையாக்கி வச்சிருக்கிறான். ஆனா அந்த சோதனைகளிலிருந்து இந்த ஹிஜ்ரத் நமக்கு மிகுந்த பாடத்தை தரும். பாவங்களிலிருந்தும் துரோகங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் விடுபடுதல் கூட ஹிஜ்ரத்தின் பாக்கியத்தை பெற்றுத் தருகிறது. மகத்தான மன்னிப்பை இட்டுச் செல்கிற இந்த 3 வழிகளில் இஸ்லாம் நமக்கு கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்பு செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக ஹஜ் ஒரு உபாயமாக அமைகிறது. அதே போன்று ஹிஜ்ரத் என்கின்ற பாவத்திலிருந்து விலகி சென்று, பாவ காரியங்களிலிருந்து நழுவி சென்று, பாவத்தின் இடத்திலிருந்து தகர்ந்து சென்று, இப்படியெல்லாம் நம்மை தற்காத்துக் கொண்டால் பாவ பரிகாரங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் கண்மூடுவதற்கு முன்பாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மகா புருஷர்களாக, கலிமா ஷஹாதாவை கண்ணியத்தோடு மொழிந்தவர்களாக, கண்மணி நாயகத்தின் தர்பாருக்கு செல்கிற பொழுது அங்கே கபரிலே மாகுந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்கள் குறித்து உன் அபிப்பிராயம் என்று கேட்கிற பொழுது ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று அந்த கபரிலும் கண்ணியத்தோடு சொல்கிற மகத்தான வாய்ப்பை தந்து, நாளை மறுமையிலும் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் நாமெல்லாம் இருக்கிற அளப்பெரும் நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது பள்ளியில் ஜனாசாக்களுக்கு யாருக்கு சொல்றோம்? என்ன பண்றது? சரி, சுன்னத்துல்